அப்புறம் வணக்கம். நிச்சயமாக தென் தமிழக மாவட்டங்களில் மிக அதி கனமழை கொட்டி தீர்ப்பதால் திருநெல்வேலிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்மழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அபரிதமாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மணிமுத்தாறு அணை இரண்டாவது முறையாக 100 அடியை தாண்டியுள்ளது. வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை மற்றும் பேரிடரை எதிர்கொள்ளும் வகையில் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கு நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதற்கெல்லாம் மேலாக மத்திய நீர்வள ஆணையம் விடுத்துள்ள அறிவுறுத்தலின்படி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஆறுகளில் நீர்வரத்து அபரிதமாக உயர்ந்துள்ளதால் அடுத்த 2 நாட்களுக்கு வெள்ள நிலை நீடிக்கக்கூடும். எனவே மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு திருநெல்வேலி மற்றும் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கு மத்திய அரசிலிருந்து அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது. வெள்ள அபாய எச்சரிக்கையை தொடர்ந்து மீட்பு படையினர் தொடர் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தற்போது அறிவித்துள்ளது. 118 அடி உயரம் கொண்ட மணிமுத்தாறு அணையின் தற்போதைய நீர்மட்டம் 100.15 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 3011 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் கடந்த 10 மணி நேரத்தில் 3 அடி உயர்ந்து 124 அடியாக உள்ளது. ஆனால் அணைக்கு வினாடிக்கு தற்போது 7880 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அபிரகாம், மத்திய நீர்வள ஆணையம் விடுத்துள்ள அறிவுறுத்தலின்படி அனைத்து முன்னேற்பாடுகளுடன் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தெரிவிக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்திற்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளப்பெருக்கினால் ஏற்படும் பேரிடரை சமாளிக்க 26 வீரர்கள் அடங்கிய மாநில பேரிடர் மீட்பு படையும் 28 நபர்கள் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் தயார் நிலையில் உள்ளதாக கலெக்டர் தெரிவித்தார். மேலும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் அனைத்து தேர்வுகளும் நாளை நடைபெறவிருந்த பருவத் தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுவதாக பல்கலைக்கழகத்தின் தேர்வாணையர் பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார். அணை நீர்நிலைகள் நிரம்பி வருவதாலும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாலும் பொதுமக்கள் அரசு தெரிவிக்கும், மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கும் வழிகாட்டுதல்களை கட்டாயம் கடைபிடிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நிரம்பிய நீர்நிலைகள் மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு அருகில் செல்வதை, குறிப்பாக செல்ஃபி எடுப்பதை, குளிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும், பழைய சிதிலமடைந்த கட்டிடங்கள் அல்லது மரங்களின் கீழ் ஒதுங்குவதை தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மழைக்காலத்தில் மின்சாரம் தடைபட வாய்ப்புள்ளதால் அபிரகாம் மெழுகுவர்த்தி மற்றும் டார்ச் லைட் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். துண்டித்து விழும் மின் கம்பிகள் மற்றும் பழுதடைந்த பாலங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை 24 மணி நேரமும் அவசர கட்டுப்பாட்டு மையம் செயல்படுவதாக கலெக்டர் தெரிவித்தார். 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை பொதுமக்கள் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம் என்றும், மற்றும் மொபைல் எண்ணாக 9786566111 என்ற வாட்ஸ்அப் எண்ணை, வணக்கம் நெல்லை என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உடனடியாக தகவல்களை தெரிவிக்கலாம் என்றும், டிஎன் அலர்ட் செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டத்தின் கீழ் தற்போது முழு வீச்சில் தயாராக உள்ள வெள்ள நீர் கால்வாயில் திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளங்குழியில் இருந்து 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் மாவட்டத்தின் உபரி நீர் கடலுக்கு சென்று வீணாவது தடுக்கப்படும் என்றும், வறட்சி பிரதேசங்கள் பலன் பெறும் என்றும் விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து இன்று காலை முதல் விடாமல் மழை பெய்து வருகிறது. எனவே மாவட்ட மக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். மழை நிலவரம் குறித்த தொடர்ந்து தகவல்களை திரட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம், இதுவே திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போது இருக்கும் கள நிலவரம். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி. ராஜ்சங்கர்.